ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்பீங்க, நான் 3+2 பிளிட்ஸில் எவ்வளோ டைம் ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ திஸ் டைம் நான் 5+3 பிளிட்ஸ் போகலான் இருக்கேன். இதுக்கும் நிறையா பேர் வருவாங்க. ஓகே, மை ஃபேவரட் கலர் ஒயிட். E4, knight C3, knight F3. ஓகே, இப்போ நான் பான் D3. இப்படியே நான் என் கேம் வரைக்கும் விளாண்டேன்னா எனக்கு ஓகே தான். பட் இப்போ நான் பிஷப் இங்கே கொண்டு விளாண்டுருக்கேன். மோஸ்ட்லி கேப்சர் பண்ணுவாங்க, இல்லை நான் H3 பண்ண பேர் கூட கேப்சர் பண்ணுவாங்க. நான் தேவையில்லாமல் பிஷப்புக்கு வந்து நைட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணல. ஓகே, நான் இப்படி போகிறேன். 2 டெவலப்பிங் மூவ்ஸ் ஃபார் மீ, அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அந்த இதுக்கு போல் நான் இந்த சைடில் ஃபியோ கேண்டோ பண்ணலான்ட்ருக்கேன். ஓகே, இப்போ அவங்க வந்து நான் இப்படி போனேன்னா நல்லாயிருக்கும், அவங்க நைட்டை வந்து இது பண்ணுறது. ஆனால் நெக்ஸ்ட் மூவில் நான் என்ன சப்போர்ட்டை வச்சு பண்ணுறேன்னு தான் எனக்கு தெரில. ஸோ இந்த சைடில் இந்த பான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வித் 3 டிஃபெண்டர்ஸ், விச் இஸ் லைக் த பெஸ்ட் திங் எவர். ஸோ நான் இந்த பிஷப்பை ஃபியோ கேண்டோ பண்ணுறதுல எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க சைடில் ப்ரெஷர் போடுறேன். இப்போ வேறு வழி இல்லை, நான் எடுத்து தான் ஆகணும். இப்போ நான் இங்கே இந்த இடத்துல நைட்டு கொண்டு வந்து இன்னொரு பானை நல்லா ஸ்ட்ராங்காக செட் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அவங்க இந்த பிஷப் பார்க்கலன்னா குயினை வச்சு கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்படியே என் கேம் வரைக்கும் எனக்கு இதே டைமிங்ஸில் போனால் நல்லாயிருக்கும். ஓகே, அவங்க பிஷப் இருக்கிறத பார்த்துட்டாங்க. ஸோ நான் இங்கே போகிறேன். அவங்க இப்போ இந்த பிஷப்பை பிளண்டர் இங்கே வச்சு அவங்க என்ன பண்ணல, இது கேப்சர் பண்ணுறதுக்கா? சரி, நான் திருப்பி அங்கேயே போகிறேன். அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுங்காக இந்த மூவ் கேல்குலேட் பண்ணல. ஓகே, நான் நினச்சது தான், கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இதில் டபுள் ப்ரெஷர். லைக் இப்போ நான் வந்து இந்த பான் G6 போகலாம். இப்போ இந்த பானில் ப்ரெஷர் இருக்குது, பட் ஆல்ரெடி நமக்கு 2 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் இது வரைக்கும் டைம் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணலை, பட் இருந்தாலும் சூன் நான் நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் இப்போ கேன்சலிங் பண்ணுறதுக்கு ரைட் டைமாக நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மூவ் நான் கால்குலேட்டே பண்ணல, ஜஸ்ட் ரேண்டமாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மூவ் என்னோடய பிளான் என்னென்னா G1 போகலான்ட்டு. அவங்க கிங் சைடில் தான் நம்ம ப்ரெஷர் பண்ண முடியும். ஓகே, அவங்க குயின் மூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படியே 3 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பான் லைக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இது ஏதாவது ஒரு பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அதை எடுக்க முடியும். ஓகே, அவங்க இந்த சைடில் ப்ரெஷர் போடுறாங்க. நெக்ஸ்ட் மூவ் நான் இப்படி வரக்கூடாதுல்ல. ஸோ இந்த சைடில் ப்ரெஷர் பண்ணுறாங்க. என் கிங் இங்கே தான் இருக்குது, விச் இஸ் லைக் பர்சனல் அட்டாக். இப்போ அவங்க திருப்பி இந்த பானை வச்சு கொண்டு வரலாம் நினச்சேன். இப்போ ஆனால் நான் இந்த சைடு தான் ஒழுங்காக பார்க்கணும். இப்போ இந்த பானை கேப்சர் பண்ண பிஷப் வச்சு கேப்சர் பண்ணால் இந்த ஓகே நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன். ரூக் ஐ டிடன்ட் கேல்குலேட் லைக் த பெஸ்ட், சும்மா தான் ட்ரை பண்ணுறேன். எப்படியும் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் லூஸ் ஆகும் இதனால். இப்போ அடுத்து என் ரூக் இங்கே கொண்டு வந்து நான் செக் வைக்கலாம். எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் இது. ஸ்டில் லைக் நான் ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கேன். ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நல்ல மூவான்னு எனக்கு இன்னும் தெரில. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் நைட் D5 போகலாம். ஓகே, அவங்க பான் வச்சு மூவ் பண்ணுறாங்க. இங்கே நான் மூவ் பண்ணலான் இருக்கேன். இந்த இதில் ஆல்ரெடி ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க ரூக் மூவ் பண்ணியிருக்காங்க, ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே, அவங்க இந்த பான் கேப்சர் பண்ணலான்னு பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த பான் அவங்க கேப்சர் பண்ணாங்கன்னா நான் இங்கே குயின் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த பானுக்கு ஓகே அவங்க ரூக் இங்கே வந்திருக்காங்க, விச் இஸ் லிட்ரலி அன்எக்ஸ்பெக்டட். நான் இப்போ இதை கேப்சர் பண்ணலாமே. அவங்களால எங்கள் ரூக்கையும் கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா செக்கு. ஓகே, பெட்டர் பொசிஷனில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இங்கே வந்துட்டாங்க அவங்க. நம்ம வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணோன்னா ப்ரெஷர் போயிடும். ப்ளஸ் எனக்கு தான் நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறது? அண்ட் ஐ கான் வேஸ்ட் ஸோ மச் டைம். நான் இதை கேப்சர் பண்ணிட்டு அவங்க கிங் வச்சு கேப்சர் பண்ணாலும் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து செக் வைக்க முடியாது. ஓகே, பரவாயில்ல, நான் இதே பண்ணுறேன். இது ட்ரா பொசிஷனுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அவங்க கேப்சர் பண்ணல, விச் இஸ் லைக் சர்ப்ரைசிங். நான் திருப்பி இங்கே வருவேன், அங்கே போவாங்க. 3-4 ரெப்படிஷனா. இது எனக்கு ட்ரா பண்ணவும் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இட்ஸ் லைக் ஸோ காம்ப்ளிகேட்டட். ஸோ நான் என்னோடய ரூக்கு இங்கே கொண்டு வரேன். இவ்வளோ சீக்கிரமாக இதை ட்ரா பண்ணவும் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. கேப்சர்டு. நான் திருப்பி கேப்சர் பண்ணுவேன். அவங்க இங்கே வரலாம். ஸோ நான் பான் G6 போகிறேன். பிஷப் சப்போர்ட் டு குவீன். அவங்க குவீனை அட்டாக் பண்ணு, ப்ளஸ் குவீன் பிண்டாக இருக்குது. ஓகே, பிளெண்டர் ஃபுல் ஆன் பிளெண்டர். நான் இப்போ வந்து என்ன மூவ் பண்ணுறது? என் கிங்கை நான் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ கன்ஃபார்மாக தெரில இது எனக்கு பிளெண்டரான்ட்டு. ஸோ கால்குலேட்டட். அவங்க திருப்பியும் ரூக் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த ரூக்கை கேப்சர் பண்ணாலும் லைக் நம்ம வின்னிங் பொசிஷன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த ரூக்கு லைக் நம்ம கேப்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இங்கே போகிறேன். இந்த பான் ஃப்ரீ தான் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த ரூக் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஓகே, அவங்க நைட் மூவ் பண்ணுறாங்க. ஸோ நான் இங்கே செக் கொடுக்குறேன். அவங்க நடுவில் குவீனை பிளெண்டர் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு கேம் ஈஸியாக முடிஞ்சிருக்கலாம். ஸோ இங்கே நான் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் மூவில் லைக் அவங்க இங்கே மூவ் பண்ணலாம், பட் ஆனால் செக்மேட் வராது மோஸ்ட்லி. இப்போ நான் வந்து ரூக்குக்கு அட்டாக் கொடுக்குறேன். செஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் பொசிஷன் எப்படி வேணால் மாற்றலாம். ஸ்டில் நம்ம கேர்ஃபுல்லாக தான் விளாடணும். இப்போ டைமில் அவங்க தான் அப்பில் இருக்காங்க, பட் அவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை. திருப்பி நான் இங்கே செக் கொடுக்குறேன். எனக்கு செக்மேட் பண்ணுற அளவுக்கு இப்போ இந்த இதில் மெட்டீரியல் சஃபிஷியண்ட்டாக இல்லை. இப்போ இந்த இடத்துல அவங்க ரூக்லாம் இல்லைன்னா செக்மேட் பண்ணலாம். ஓகே, அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்தேன்னா நைட்டையும் ரூக்கையும் ஃபோக் பண்ணலாம், பட் அங்கே அவங்க கிங் இங்கே மூவ் பண்ண முடியாதனால. எஸ், கரெக்ட். திருப்பி நான் இங்கேயே செக் கொடுக்குறேன். நான் இங்கே பிளெண்டர் பண்ணாமல் பார்த்துக்கணும், இல்லைனா இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக போயிடும். சரி, இப்போ நான் இங்கே போகிறேன். இந்த சைடு வந்தாங்கன்னா இப்படி பண்ணலாம். ஓகே, நைட் இருக்குது. ஜஸ்ட் மிஸ், நான் பார்த்தேன், இல்லைனா. ஓகே, அவங்க ஏன் நைட்டு வச்சு பிளாக் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் தெரில. செக்மேட். ஸோ hope you guys enjoyed my video. Bye.